வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாட் ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் புளியும் டேட்ஸையும் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். கூடவே நான் டேட்ஸ் ஒரு 10-15 டேட்ஸை நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சியில் சேர்த்துருங்க. இதை நான் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். டேட்ஸையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். டேட்ஸ் யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் புளி வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பெரிய ஹோல்ஸ் உள்ள ஃபில்டராக எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சக்கெல்லாம் அப்படியே தனியாக வந்துடும். பாருங்கள், இது மாதிரி செப்பரேட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பவுடர்ட் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன், தூசி இல்லாத வெல்லம், அதனால டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிடும். புளி சேர்த்துருக்கனால சீக்கிரமே திக்காயிடும். இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மாங்காய் பொடி. மாங்காய் பொடி இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிடும். டொமேட்டோ கெச்சப்லாம் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை சாட் மட்டும் இல்லை, சமோசா, பப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது கூட இதை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.